உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். எனக்கு பூச்செடினா ரொம்ப பிடிக்கும். ஆனா அம்மா அப்பா கூட இருந்த வீடு செடி வைக்கிற அளவுக்கு இடம் இல்ல, தண்ணியும் இல்ல. பாட்டி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரோஸ் செடி வச்சேன். அதுக்கு மேல அங்கேயே தண்ணி கொஞ்சம் தான். எனக்கு திரும்புற பக்கம் எல்லாம் கலர் கலரா பூச்செடி வச்சு அழகு பார்க்கணும். அத்தியாயம் 3. தந்தையின் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாமல் சரி என்று சொன்ன தீபனை குடும்பம் மொத்தமும் ஆச்சரியமாக பார்த்தது. அவர்கள் அறிந்த தீபன் தன்மேல் எதையும் திணிக்க விடாத சுய கருத்துக்கள் நிறைய கொண்டவன். அப்படியே ஆதி தாத்தாவின் வாரிசு. அவனோ அந்த நிமிடம் தந்தையை தவிர வேறு யோசிக்கவே இல்லை. அப்பா, இப்பவே மணி 7 போகுது. நாம என்ன பண்ணணும் இப்ப சொல்லுங்க, நான் இருக்கேன் என்று அவன் அவரை தாங்கி பேச, இவ்வளவு நேரம் இருந்த கோபம், இயலாமை, வெறுப்பு, தன்மேலேயே எழுந்த சுய பச்சாதாபம் என்று அனைத்தும் உடைந்து தன் மகன் தனக்காக நிற்கிறான் என்று ஒன்று மட்டும் அவர் மனதில் பசுமரத்தாணி போல பதிய உடைந்து அழுதார் அசோக். அவரின் இந்த செயலை எதிர்பார்க்காத குடும்பம் ஒரு நொடியில் தவித்து போனது. எதற்கும் கலங்காமல் நிற்கும் அசோக்கின் மனம் அவர் மனையால் நன்கு அறிந்ததே. இன்று அவரின் நிலையை எண்ணி அவர் கலங்கி போனார். கிருஷ்ணன் நிலைமையை கையில் எடுத்தார். வீட்டின் மருமகன் என்ற முறையில் ஏற்கனவே ஏற்பாடான அனைத்தையும் சரிபார்த்து விட்டார் அவர். இப்போது குடும்பத்தை தேற்றி கிளப்ப வேண்டும். மாமா, போதும் கிளம்புங்க. நான் ஏற்கனவே எல்லாரையும் பஸ்ல அனுப்பி வச்சுட்டேன். நடுவுல நடந்த குழப்பத்துல அவங்க நான் நிறுத்தாம விட்டதும் நல்லதா போச்சு. இப்ப நாம கார்ல கிளம்பினா சரியா இருக்கும் மாமா என்று மாமனாருக்கு உரைத்து விட்டு மனைவியை பார்த்தவர், நிரு, போ, தாத்தாவை எழுப்பி அழைச்சிட்டு வா. எல்லாம் ரெடி தானே? இப்ப கிளம்பினாதான் விடியலுக்குள்ள மதுரை போய் சேர முடியும் என்று சொல்லி முன்னால் நடந்தார். நிருபா தாத்தாவை அழைக்கச் செல்ல தீபன் தாயின் அருகில் அமர்ந்தவள், அம்மா, என்ன ஆச்சுன்னு கேட்டு உன்னை சங்கடப்படுத்த மாட்டேன். என்னன்னாலும் பாத்துக்கலாம், கிளம்பு, நல்ல முகம் கழுவுங்கம்மா என்று அவரை அணைக்க, தன் கணவரிடம் இத்தனை ஆண்டுகளில் அதிகம் கடுஞ்சொற்கள் கூட கேட்காதவர் இன்று முதல் முறையாக கணவரிடம் அடி வாங்கிய அவமானம் ஒரு புறமும், ஏதோ நிலைமை சரியாக மாறும் தருணத்தில் அதை கெடுக்க வேண்டாம் என்ற முடிவுடன் தீபனை அணைத்துக் கொண்டவர் முகத்தை சீர்படுத்திக் கொள்ள உள்ளே சென்றார். தந்தை இன்னும் நகராமல் அதே இடத்தில் இருப்பதை கண்ட தீபன், அப்பா என்றதும், நான் அவனுக்கு என்னடா குறை வச்சேன்? உன்னை திட்டின அளவுக்கு கூட அவனை திட்டல. நல்லா படிச்சா, விருப்பப்படி வேலைக்கு போனா. நான் எதிரடா தட சொன்னேன்? தவறு செய்யும் போது திருத்த தானே பெத்தவங்க நாங்க இருக்கோம். கல்யாணம் வேண்டாம்னா சொல்லி இருக்கலாம். இப்படி கடைசியினோடு வர நின்னு கழுத்து அறுத்துட்டான் ரூபன் என்று மனம் வருந்தி சொன்னார். அப்பா, கோவப்பட மாட்டீங்கன்னா சொல்லுங்க. ஏன் அவ்வளவு அவசரமா அடுத்த மாசம் வச்ச கல்யாண தேதியை நாளைக்கு மாத்துறீங்க? மாத்தி 1 வாரம் ஆச்சு தீபு. அவன் ஜாதகத்துல ஏதோ தோஷம்னு திடீர்னு அம்மா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி உடனே வைக்க சொல்லி கேட்டா. நானும் என் நண்பன் கிட்ட பேசினேன். அவன் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுற, கடைசியில சொல்லிக்கலாம், வேலை முடிக்க லேட் ஆச்சுன்னா அடுத்த முகூர்த்தத்துல கூட கல்யாணம் வச்சுக்கலான்னு சொன்னான். அவன் சொன்னபடி முதல் முகூர்த்தம் சரி வரல. அதான் நாளைக்கு இருந்த முகூர்த்தத்துல வச்சுட்டு ஆளுக்கு பேருக்கு சொன்னது. 4:30 வரைக்கும் வாயை திறக்காம இங்கே தாண்டா இருந்தா. அப்புறம் காணும். ரூம்ல பார்த்தா மன்னிச்சிடுங்கன்னு ஒரு லெட்டர். நான் என்ன செய்வேன்? சும்மா இருந்த என் நண்பன் கிட்ட போய் உன் பொண்ணை கொடுன்னு சொல்லி முன்னாடி முகூர்த்த வைன்னு பேசி இப்ப அந்த பொண்ணை நட்டாத்துல விட முடியும் அதீப்போ? உன்னை கட்டாயப்படுத்திட்டேன்னு உனக்கு வருத்தமா என்று கவலையாக கேட்டவரிடம், அப்பா, என்ன பேச்சுது? அதெல்லாம் இல்ல, நீங்க கவலைப்பட வேண்டாம். என் மனசுல காதல் கல்யாணம் பத்தி எந்த சிந்தனையும் இப்ப வரைக்கும் இல்ல. நீங்க சொன்னதுக்குதான் ஒத்துக்கிட்டேனாலும் மனசாரதான் சரின்னு சொன்னேன். கிளம்புங்கப்பா. நீங்களே இப்படி இருந்தா தாத்தாவை எப்படி சரி பண்றது? அவருக்கு ஒண்ணும் இல்ல. அவன் செஞ்சதுல அவர் கொஞ்சம் அப்செட், அவ்வளவுதான். எனக்கு ஆறுதல் சொல்லிட்டுதான் மாத்திரை போட்டு படுத்தாரு. அவருக்கு பிபி தான் கொஞ்சம் கூடி போச்சு, வயசாகுதே என்று தந்தை நிதானமாகத்தான் இருக்கிறார் என்பதை மகனிடம் உரைத்ததோடு அவரின் கவலையையும் வெளியிட்டார். அதெல்லாம் தாத்தா யங்ஸ்டர் மாதிரி வருவாரு, நீங்க கிளம்புங்க என்று தந்தையை கை கொடுத்து எழுப்பி அனுப்பிய தீபன் மனதில் அண்ணனின் மீது தீரா கோபம் உண்டது. என்ன இருந்தாலும் முதலில் சொல்வதற்கு என்ன? இதென்ன சொல்லாமல் செல்வது, அதுவும் கடைசி நொடியில்? என்ன மாதிரியான நம்பிக்கை துரோகம் அது? மனம் அதன் போக்கில் கோபத்தில் கடுமை ஏற கைகள் தன் போக்கில் கொண்டு வந்த ஆடைகளை வைத்துவிட்டு திருமணத்திற்கான ஆடைகளை எடுத்து பெட்டியில் அடுக்க துவங்கியது. கிருஷ்ணன் வேலை பழுவில் அவனோடு பேச முடியாமல் இருக்க நிருபா மட்டும் அவனை அவனின் அறையில் சந்தித்தாள். தம்பு, உனக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே? அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு அம்மா சொல்றாங்க தம்பு, மனசுல எதுவும் வச்சுக்காத
என்று சொல்லிவிட்டு கிருஷ்ணனின் அழைப்பு குரல் கேட்கவும் பாதையில் கிளம்பிவிட்டாள். ஆனால் அவள் அறியாத ஒன்று, இதுவரை அந்த பெண்ணை பற்றி எந்த அபிப்பிராயமும் இல்லாத தீபன் மனதில் சலனத்தையும் சஞ்சலத்தையும் கிளப்பிவிட்டாள் என்பதே. அதன்பின் தீபன் மிகவும் அமைதியானான். காரில் அனைவருமே மௌன ஆடை உடுத்திக் கொண்டாலும் தீபனின் மௌனம் ஏனோ மற்றவரை விட அவனின் தாத்தா ஆதியை பார்த்தது. அவர் வந்ததை கூட அறியாதவனாக இன்னோவாவின் கடைசி இருக்கையில் பின்னால் தலையை சாய்த்து அமர்ந்திருந்த அவனின் தோற்றம் அவருள் பயத்தை விதைத்தது. அவன் இயல்பு இதையில்லையே என்று. தந்தை கண்விழிக்க காத்திருந்த தன்யஸ்ரீ தாயையும் பாட்டியையும் இப்போது சமாதானம் செய்து கொண்டிருந்தாள். அவளை சமாதானம் செய்து கொண்டிருந்த பாட்டியை இப்போது அவள் சமாதானம் செய்வது அவருக்கு சிரிப்பாக இருந்தது. இருந்தும் பேத்தி பயந்தவளாக இனியும் தொடர்வது அவருக்கு விருப்பமில்லை. அதனால் இனி அவள் தைரியமாக நடமாட தன்னாலான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தார் தில்லை நாயகி. மேகநாதன் கண் விழித்து விட்டதாக செவிலியர் வந்து சொன்னதும் மூவரும் ஆர்வமாக அவரை காண சென்றனர். மருத்துவர் அவரை பரிசோதித்துவிட்டு, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எந்தவித அதிர்ச்சியான தகவலையும் தெரிவிக்க வேணாம் என்று மட்டும் சொல்லிவிட்டு 2 நாட்களில் வீட்டுக்கு அழைத்துச் செல்லலாம் என்று சொல்லவே பெண்கள் மூவருமே ஓரளவு நிம்மதி அடைந்தனர். ஆனால் அவர்களின் எண்ணத்திற்கு எதிராக அவரோ, மணி என்ன என்று கேட்டு பதட்டமானார். என்னாச்சு என்று பெண்கள் மூவரும் பதற அவரோ கிளம்ப வேண்டும் என்று அடம் பிடிக்க துவங்கினார். மூவருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் மேகநாதன் ஒரே பிடியாக மருத்துவரை அழைத்து ஏதோ பேசினார். மருத்துவர் வான்மதியை மட்டும் உள்ளே அழைக்க அடுத்த அரை மணி நேரத்தில் வான்மதி மாமியாரை அழைத்து தனியாக பேச தன்யா ஒன்று புரியாமல் குழம்ப துவங்கினாள். அவள் மனதில் 1000 குழப்பங்கள், கேள்விகள். எல்லாவற்றிற்கும் விடை தெரிந்த போது அவள் பூமணம் இன்னும் குழம்பி போனது. காலதேவன் யாருக்கும் காத்திருக்காமல் இருளை விரட்டி கதிரவனை அழைத்திருக்க விடிந்த பொழுதில்தான் அசோக் குடும்பம் மதுரையை அடைந்தது. மணமகளின் தந்தைக்கு பலமுறை அழைத்தும் பதில் இல்லாததால் எப்படியும் உறவினர்கள் அங்கே இருக்கிறார்கள், அங்கே போய்த்தான் ஆக வேண்டும் என்று துணிந்து மதுரை வந்துவிட்டார். அங்கே மண்டபத்தில் மணமகள் அறை காலியாக இருக்க ஒன்று புரியாமல் விழித்தவரை ஒருவர் வந்து அழைத்துச் சென்றார். என்ன சார், யார் நீங்க என்று அசோக் குழப்பமாக கேட்க, சார், பொண்ணோட அப்பாவுக்கு நான் ஃப்ரெண்டுங்க. அது நேத்து புடவை எடுக்க ஊருக்கு கிளம்பினா, அப்புறம் இங்கே எடுத்துக்கிறேன்னு நேரம் பத்தலன்னு சொன்னா. ஆனா வழியிலேயே அவனுக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட். பொண்ணு வீட்டுல எல்லாரும் தயாரா இருக்காங்க. இங்க கல்யாண வேலை அவர் சொல்லி 1 வாரமா நான் தான் என்ன பாக்குறேன்னு என்று அந்நியத்தில் ஆரம்பித்து அண்ணன் என்று சொந்தம் சொல்லி முடிக்க, என் நண்பனுக்கு என்ன என்று அசோக் பதறி போனார். இல்லன ஒண்ணும் இல்ல, இப்ப கல்யாணம் தான் முக்கியம், வாங்க அதை பாப்போம், முடியட்டும் பேசிக்கலாம் என்று அழைத்து போக அசோக் மனதிலும் அதே எண்ணம்தான். நேரம் செல்ல செல்ல மற்றவர்கள் பெண் வந்து சேராத பதற்றத்தில் இருக்க தீபனோ அந்த சாஸ்திரிகள் சொல்லும் மந்திரத்தை மிகவும் சிரத்தையாக சொல்லிக் கொண்டிருந்தான். அவருக்கோ இந்த கால இளைஞன் இப்படி கவனமாக மணமகள் வரவை எதிர்பார்க்காமல் மந்திரம் சொல்லிக் கொண்டிருப்பது ஒரே ஆச்சரியம். அவனோ யார் மணப்பெண் என்றே தெரியாமல் இருந்தாலும் அவன் மனதில் இருக்கும் உறுதியான எண்ணம் ஒன்றுதான், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அவன் வாழ்க்கை துணை அவனுக்கு தொழில் செய்ய உதவும் அளவுக்கு இருக்க வேண்டும் என்று முன்னால் நினைத்திருந்தவன் தான். ஆனால் இன்றைய நிலையில் அதெல்லாம் அவனுக்கு நினைவுக்கு வரவில்லை. தந்தையின் வாடிய முகத்தில் புன்னகை பூக்கச் செய்ய வேண்டும் என்பது மட்டுமே மனதில் இருந்தது. அவன் பெரிதும் எதிர்பார்ப்புகள் ஏதுமின்றி புது வாழ்க்கைக்கு கர்ம சிரத்தையாக தயாராகி கொண்டிருந்தான். அதனால் எதிரே அழகுமயில் போல அசைந்து வந்த தன்யஸ்ரீயை அவன் கவனிக்க தவறினான். அவளோ ஏதோ கடவில் மிதப்பது போல நடந்து அவன் அருகில் அமர்ந்தாள். இருவரும் சாஸ்திரிகள் சொன்ன மந்திரத்தை உச்சரித்து தங்கள் வாழ்க்கையை இணைத்துக் கொள்ள சம்மதம் தெரிவித்து சம்பிரதாய முறைகளை சரியாக கடைபிடித்தனர். இருவருமே நிமிர்ந்து யாரையுமே காணவில்லை. கண்டிருந்தால் கண்டிப்பாக அனைவர் முகத்தில் இருக்கும் குழப்பத்தை உணர்ந்திருப்பர். தீபன் தன் கையில் தரப்பட்ட மங்கள நாணை உற்று நோக்கினான். என்ன நிகழ்ந்திருந்தாலும், இனி என்ன நிகழப் போவதாக இருந்தாலும் இவள் என் பாதி ஆவாள். பொறுமையோடு நல்ல முறையில் எங்கள் வாழ்க்கை பயணம் அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவன் அந்த மங்கள நாணை பெற்று அவள் அழகிய கழுத்தில் சேர்த்து தன் மனையாளாக மாற்றிக்கொண்டான். தன் வாழ்வின் ஆதாரமாக மாறியிருக்கும் தன் கணவனை முதல் முறை நிமிர்ந்து பார்த்தாள் தன்யஸ்ரீ. அவனின் கருவண்ட விழிகள் அவன் தந்தையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டவளுக்கு மனதிற்குள் மென்சாரல் வீசியது, நம்மை போல ஒருவன் என்று. இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா? அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.